ஹலோ எவ்ரிவன். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் வேல ஒரு ஆனியன் ரைஸ், அதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு கிட்ஸுக்கும் கொடுக்கலாம், அடல்ட்ஸ்க்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப லன்ச் டைமுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம செஞ்சு காலையில் இப்போ செய்கிறோன்னா மத்தியானம் லன்ச் டைம் அப்போ எல்லாம் அந்த எசன்ஸ், அந்த தக்காளி, அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இறங்கி சாதம் சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் நம்ம 3/4 வெங்காயம் போட போகிறோம், காவாசி தான் வந்துட்டு தக்காளி. சரியா? ஓகே, இது வந்து பேர் வெங்காய சாதம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் கீயும் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது வந்துட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஜீரகம், அடுத்தது கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க, பைட் பண்ணுறதுக்கு அப்போ நல்லாயிருக்கும். அப்புறம் உளுத்தம்பருப்பு, அதாவது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நான் நிறைய அரைஞ்சி வச்சுருக்கேன். தக்காளி கால்வாசி அண்ட் வெங்காயம் நிறைய அரைஞ்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஓகேவா? நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க. சரி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், தக்காளி நான் வந்துட்டு சொன்னேன்ல உங்களுக்கு, 3 வெங்காயம் போல் வெங்காயம்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் அளவு வெங்காய சாதத்துக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா நான் 2.5 பச்சை மிளகா போட்டுருக்கேன். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரு, அப்புறம் நான் வந்து 1.5 அழகு ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நேரம் இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கிளறிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், வெங்காய சாதத்துக்கு நான் சாதம் கொட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு கிளறிடலாம். ஆல்ரெடி நான் சால்ட்டெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, இதை பாருங்கள், வெங்காய சாதம் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் வந்து கிட்ஸுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது கொடுத்து அனுப்பலாம். இது மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும். காலையிலேக்கு விட இது மத்தியானத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஊறி போய் நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை பை, see you later.